ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சீரிஸ் சேனல். இன்றைக்கி வந்து இந்த பேனல் வந்து ஆன் ஆகலைன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி அந்த ஃபால்ட்டு தான் என்னங்கிறத பார்த்து சரி பண்ண போகிறோம். இப்போ வந்து முதல்ல வந்து ஒயரை கனெக்ஷன் பண்ணி முதல்ல பேனலை ஆன் பண்ணி பார்ப்போம், எது என்ன பிரச்சனைன்றது. ஏன்னா அங்கே ஏதாவது பிரச்சனையாக இருந்து அதை பார்க்காம விட்டுருந்தா கூட அந்த மாதிரி ஆகிருந்துருக்கலாம். முதல்ல ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்டர் வந்து பச்சை பட்டன் அழுத்தினா ஆன் ஆகலை. டைரெக்டாக கான்டாக்ட் அழுத்தி பார்ப்போம் பிடிக்குதான்னு. ஏன்னா பச்சை பட்டன் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட கான்டாக்ட் அழுத்தினா பிடிக்கும். இப்போ கான்டாக்ட் அழுத்தினாலுமே பிடிக்க மாட்டேங்குது, சுத்தமாக எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. ஸோ இப்போ பச்சை பட்டன் அழுத்தி பார்க்குறோம், எப்படி அழுத்தினாலும் ஆன் ஆகிற மாதிரி தெரில. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பார்க் அடித்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஆகிடுக்குன்னு. அதனால தான் இது ஒட்டுலையே என்னமோன்றதுக்கு தான் இப்போ செக் பண்ணணும் முதல்ல. ஒருவேளை இது ஒட்டாமல் இருந்தால் கூட அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல வந்து சப்ளை கொடுத்துட்டு டெஸ்டர் வச்சு எல்லா இடத்துலையும் வந்து கண்டினியூ வர வேண்டிய இடத்துலலாம் வருதான்னு பார்ப்போம். முதல்ல மெயின் எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு பச்சை பட்டன் அழுத்துனா வந்து ரெண்டு பக்கமும் வந்து சப்ளை வருதான்னு பார்க்கணும். இது வந்து ஆம்ஸ் மீட்டரில் ரெண்டு சைடும் சப்ளை வருதான்னு பார்க்குறேன். இப்போ பச்சை பட்டனில் வந்து பார்ப்போம், இந்த சைடும் வருதான்னு பார்க்கணும். அதில் வருது, ரெண்டு சைடுமே வருது, சப்ளை வந்து ரெண்டு சைடுமே வருது. மேலே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிவப்பு பட்டனையும் வந்து செக் பண்ணிக்கணும். சிவப்பு பட்டனும் கண்டினியூ போய் ஒழுங்காக கண்டினியூ இல்லை அப்படின்னா காயில் வந்து ஆன் ஆகாது. இப்போ அழுத்தும் போது காயிலுக்கு வருதான்னு பார்க்குறோம், காயிலுக்கும் வருது, நியூட்ரலும் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஒயரிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. நியூட்ரலும் வந்து ரிட்டன் சப்ளை ஆகுதா என்னங்கிறதையும் பார்த்துக்கிறேன். நியூட்ரலும் ரிட்டன் சப்ளை ஆகலை, எதுவும் ஆகலை, நல்லாயிருக்கு. காயிலுக்கு வந்து 220 வந்து கரெக்டாக காயிலுக்கு வோல்டேஜ் போகுது, 220 வோல்டேஜ். ஸோ இப்போ பேனலில் வேறு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஒயரை வந்து டைரெக்டாக காயிலில் வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். முதல்ல வந்து சீரியஸில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். சீரியஸ் போட்டு காயிலில் வந்து கண்டினியூ வந்துச்சு அப்படின்னா காயில் வந்து நல்லாயிருக்குன்னு அர்த்தம். முதல்ல சீரியஸ் போட்டு செக் பண்ணுவோம். இப்போ சீரியஸ் வந்து லேம்ப் எரியுது, காயிலில் வச்சா எரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ காயில் வந்து போயிடுச்சு. எதுக்கும் ஒரு தடவை டைரெக்டில் ஒரு தடவை போட்டு பார்ப்போம். டைரெக்டாக வோல்டேஜ் வந்து டைரெக்டாக சப்ளை வந்து கொடுக்குறேன். ஆன் ஆகவே இல்லை. ஸோ இப்போ இதில் இருக்கிற காயில் தான் போயிடுச்சு. காயிலை கழட்டி சேஞ்ச் பண்ணிடலாம். காயிலை கழட்டிட்டு வேறு காயில் போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாத்தையும் கான்டாக்டை ஃபுல்லாக முதல்ல ரிமூவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா அதுதான் காயில் புதுசு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த காயிலை வந்து வெளியிலே வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். காயில் வந்து எப்படி இருக்குன்னு, புது காயிலும் பழைய காயிலும் கண்டினியூ வருது எப்படி வருதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரெண்டு காயிலையும் வச்சாச்சு. சீரியஸில் ஒயரை போட்டு ரெண்டு காயிலையும் வந்து கண்டினியூ வந்து செக் பண்ணி காட்டுறேன், காயில் கன்ஃபார்மாக போயிருக்குன்றத. பார்த்தீங்கன்னா லைட் எரியுதா. இது வந்து இப்போ வைக்கிறது வந்து பழைய காயில், இது வந்து புது காயில். இப்போ காயில் தான் பிரச்சனை. இப்போ நான் ஃபுல்லாகவே காயிலை வந்து மாட்டிட்டு ஸ்டார்டரை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சீரியஸில் போட்டு கான்டாக்டில் வச்சு பார்ப்போம். இப்போ கான்டாக்டில் வந்து நல்லாவே ஆன் ஆகுது. ஸோ இப்போ ஓகே, ஒயர்லாம் கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்டரில் டைரெக்டாக சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்த்துருவோம் புஷ் பட்டன் அழுத்தி.
வந்து டைரெக்டில் மெயினில் போட்டு இப்போ ஸ்டார்டர் வந்து பேனல் வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். பச்சை பட்டன் அழுத்தி வோல்டேஜ் காட்டுது. பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து நல்லா ஆன் ஆகுது. 2 3 4 தடவை போட்டு பார்த்துட்டோம், நல்லாவே ஆன் ஆகுது. இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி கான்டாக்ட் வந்து நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து நீங்களே ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு தான் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அப்படிலாம் வந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனலில் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது அதெல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நீங்களே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வராது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.